பரதனே ஆளனி போ ஆதி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கெனும் தவமேற்கொண்டு பூலிவன் கானகம் எண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென இயம்பினார் அரசன் என்றார். ஒரு சமயம் சம்பிராசுர யுத்த காலத்தின் பொழுது என் மாமியாகிய கைகை அம்மையார் என் மாமனாராகிய சக்கரவர்த்தியாருக்கு சமர் செய்வதிலே உதவி செய்தார். அவருடைய உயிரையே காப்பாற்றினார் என்ற காரணத்திற்காக கண்ணே கைகை உன்னால் அல்லவோ நான் சம்பிராசுரனை வெற்றி கண்டேன். எனக்கு பேருதவியாக இருந்தால் என் உயிரையும் காப்பாற்றினார். என் மனம் மகிழ்ந்தேன். உனக்கு 2 வரங்கள் தருகிறேன், பெற்றுக்கொள் என்று என் மாமனார் உரைக்க, சுவாமி எனக்கு வரங்கள் எப்பொழுது வேண்டாம், காலமும் நேரமும் கனிந்து வரட்டும், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று உரைத்த என் மாமியாகிய கைகை அம்மையார் பருவாவி மந்திரையினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வரத்தை எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? எப்படி? ஒரு வரத்தால் என் சுவாமி 14 ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும், மற்றொரு வரத்தால் என் மைத்துனர் பரதன்தான் இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று வரத்தை பெற்றுக்கொண்டு என் சுவாமியை காற்றுக்கு அனுப்பவும் ஏற்பாடு செய்து விட்டார்கள். விடிந்தால் இந்த அயோத்தி நாட்டிலே மணிமுடி சூட்டு விழா நடக்கப் போகிறது. என் சுவாமியின் சிரசிலேயே மணிமுடி ஜொலிக்கப் போகிறது. மக்கள் அனைவரும் அதை ஆரவாரத்தோடு கண்டுகளிக்கப் போகிறார்கள். நாமும் அங்கே கண்டுகளிக்கலாம் என்று காத்திருந்த எனக்கு என் சுவாமி மரவரை தோரித்து மரவரை கோலத்தோடு வெளியே வந்து நின்றார். அவரை பார்த்தது, சுவாமி இது என்ன அலங்கோலம், சுவாமி இது என்ன அலங்கோலம், விடிந்தால் இந்த அயோத்தி நாட்டிற்கே நீங்கள் மன்னராக போகிறீர்கள், மணிமணி சூட்டி மன்னராக காட்சியை மனம் குளிர பார்க்கலாம் என்று காத்திருந்தேனே, இப்படி மரபுரி தரித்து வந்து நிற்கிறீர்களே, நடந்தது என்னவென்று நான் கண்ணீர் விட்டு கதறி கேட்க, ஜானகி பட்டாபிஷேகம் நின்று விட்டது. நாளை முதல் என் நாட்டிற்கு மன்னர் என் தம்பி பரதன் தான். நான் 14 ஆண்டு காலம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று என் தந்தையாரின் கட்டளை. ஆகையா எப்பொழுதே நான் காட்டிற்கு புறப்படுகிறேன். 14 ஆண்டு காலத்தை 14 நாழிகையாக கழித்து விட்டு வருகிறேன். நீ இல்லத்திலே உன் மாமிமார்களோடு சந்தோஷமாக இரு என்று சொல்ல, சுவாமி நீங்கள் சொல்லும் வார்த்தை எல்லாம் முறையான வார்த்தையா, தர்மத்திற்கு தகுந்த வார்த்தையா? திருமணம் நடந்த நாள் முதலாக ஒரு சடமும் தங்களை விட்டு நான் பிரிந்தறியேனே, உங்கள் நிழல் போல் பின்தொடர்ந்திருந்தேனே சுவாமி. தங்களை விட்டு நான் 14 ஆண்டு காலம் தரித்திருக்க வேண்டுமா? அது என்னால் ஒரு காலமும் முடியாது. நானும் உங்களோடு காட்டிற்கு வருகிறேன் என்று நானும் காட்டிற்கு புறப்பட்டேன். எங்களுக்கு துணையாக இளையவர் மைத்துனரும் புறப்பட்டார். மூவரும் விதிவசத்தால் காட்டிற்கு வந்தோம். காட்டில் அழகான பர்ணக சாலை ஒன்று அமைத்தோம். பர்ணக சாலையில் தங்கியிருக்கும் சமயத்தில் பர்ணக சாலையின் எதிரே அழகான மான் ஒன்று துள்ளி துள்ளி விளையாட, அந்த மானை நான் பார்த்ததும், காட்டில் மானை கண்டா செய்யால் கண்ணி நான் கேட்டேனே, காட்டில் மானை கண்டா செய்யால் பார்த்தீர்களா, அழகான மான் ஒன்று துள்ளி துள்ளி விளையாடுகிறது. அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று நான் கேட்க, அருகிலே இருந்த என்னுடைய மைத்துனர், அண்ணே இந்த காட்டிற்கு வந்து இதுவரை எத்தனையோ விதமான மான்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த மான் பார்ப்பதற்கு பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. இதை போன்ற மான் இவ்வுலகத்திலேயே எங்கும் நான் பார்த்ததில்லை. ஆகையால் இந்த மான் உங்களுக்கு வேண்டாம் என்றார். கேட்டேனா? பாவி, நான் அப்பொழுதும் கேட்கவில்லையே. இளையவர் உரைத்த வழி கேட்காதிருந்தேன் பாவி. இளையவர் உரைத்த
சொன்னார் அந்த மான் வேண்டாம் என்று. அப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. மான் தான் வேண்டும் என்று பிடிவாதத்தோடு நின்றேன். என்னுடைய பிடிவாதத்தினால் தம்பி லட்சுமணா, உன் மதனை இந்த காட்டிற்கு வந்து இதுவரை எந்த பொருள் மீதும் ஆசைப்படவில்லை. ஏதோ அவனுடைய மனம் இந்த மான் மீது விரும்புகிறது. மானை சென்று நான் பிடித்து வருகிறேன், நீங்கள் இருவரும் இதே இடத்தில் இருங்கள் என்று மானை பிடித்து வர சென்று விட்டார் என் சுவாமி. சென்ற சற்று நேரத்திலேயே சீதா அபயம், அபயம், சீதா அபயம் என்ற அபயம் ஓசைகள் கேட்டது. ஓசையை கேட்டதும் பதறி போன நான், தம்பி லட்சுமணா, மானை பிடித்து வர சென்றாரே உன் அண்ணன், உன் அண்ணனுக்கு காட்டிலே ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. லட்சுமணா அபயம், லட்சுமணா அபயம் என்று அவையை குரலோசை கொடுக்கிறார். உடனே புறப்பட்டு செல்லுங்கள், உங்கள் அண்ணனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நான் சொல்ல, அண்ணி, அண்ணனை தேடி நான் போக வேண்டுமா? அண்ணன் எனக்கு என்ன கட்டளையிட்டார்? இந்த காட்டிலே பர்ணகசாலையின் அருகே உங்களுக்கு காவலாக தானே என இருக்க சொன்னார். அண்ணனுடைய வார்த்தையை மீறி நான் போகலாமா? அதுவும் பெண்ணான உங்களை தன்னந்தரவியிலே இந்த காட்டிலே விட்டுவிட்டு அண்ணனை நான் தேடி போக வேண்டுமா? அண்ணி, இதெல்லாம் அரக்கர்கள் நிறைந்த காடு, அரக்கர்கள் மாகியாக இருக்கும். அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், அண்ணனுக்கு ஆபத்து நேராது என்றார். அப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டேனா? பாவி, நான் கேட்கவில்லையே. என் வாய்க்கு வந்தபடி அவர் மனம் நோகும்படி நான் பேசினேனே. தம்பி லட்சுமணா, காற்றுக்கு எங்களோடு நீங்கள் வர வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்லும் பொழுதே புறப்பட்டு வந்தீர்களே. நீங்கள் வந்ததின் நோக்கம் நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன் தம்பி. நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தால் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசையாடும் என்பார்கள். அதை போன்று அண்ணனை ஆபத்திலிருந்து காப்பாற்ற நீங்கள் புறப்பட்டு இருப்பீர்கள். நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றில பிறந்தீர்கள் இல்லையே. மாமனவாளருக்கு மாற்று தாய் மகனோ பேசினேனே. ஐயோ மைத்துனா, மாமனவாளருக்கு மாற்று தாய் மகனோ எண்ணம் கொண்டீரோ? தம்பி லட்சுமணா, நீங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்டவர் என்று என் உள்ளத்திலே நினைத்திருந்தேன். இவ்வளவு இழிவான எண்ணம் தங்களுடைய இதயத்தில் இருக்கும் என்று நான் எல்லளவும் நினைத்து பார்க்கவில்லையே தம்பி. காட்டிற்கு எதற்காக நீங்கள் எங்களோடு புறப்பட்டு வந்தீர்கள்? காட்டிற்கு வந்து காட்டிலே அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து அண்ணன் இறந்து விட்டால் அண்ணனுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். என் மீது ஆசை கொண்டே நீங்கள் காட்டிற்கு வந்தீர்களா? அண்ணனை தேடி நீங்கள் போகாவிட்டால் இதோ பற்றி எரியும் இந்த காட்டு தீயிலே புகுந்து என் உயிரை விட்டு விடுவேன் என்று நான் பேசினேனே. அண்ணே, நீங்களா இந்த வார்த்தையை பேசுவது? இத்தனை நாட்களாக தாயாக நினைத்து வந்த என்னை தரங்கெட்ட வார்த்தையால் பேசிவிட்டீர்களே அண்ணி. இனி ஒரு க்ஷணம் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன். இப்பொழுதே புறப்பட்டு செல்லுகிறேன், அண்ணனை தேடி போகிறேன். அண்ணன் நிலைமை என்னவென்று தெரிந்து வருகிறேன். ஆனால் போவதற்கு முன்பு இதோ நீங்கள் இருக்கும் இந்த பன்னகசாலை எதிரே 3 கோடுகள் போட்டுவிட்டு செல்லுகிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று 3 கோடுகள் போட்டுவிட்டு அவரும் என்னை விட்டு சென்று விட்டார். சென்ற இருவரும் வரவில்லையே. காட்டிலே என்ன நடந்ததோ என்று காத்திருக்கும் தருணத்தில் படுவாவி ராவணன் ஒரு வயதான கோலத்தில் அம்மா பசி என்று பர்ணக சாலையின் அருகே வர அவன் மீது பரிதாபப்பட்டு, ஐயோ
வயதானவர் பசியின் கொடுமையால் தவிக்கிறாரே. ஐயா, உங்கள் பசியை தீர்ப்பதற்கு உணவு ஏதும் எங்களிடத்தில் இல்லை. காய்கனிகளை புசித்துத்தான் இந்த கானகத்தில் காலத்தை கழிக்கிறோம். என்னால் முடிந்தது இந்த காய்கறிகளை கொடுக்கிறேன். இதை புசித்து பசியாருங்கள் என்று நான் கொடுக்க, அம்மா என் பசியை தீர்க்க நீங்கள் காய்கறிகளை கொடுக்கிறீர்கள். ஆனால் கொடுப்பதற்கு முன்பு நம் இருவருக்கும் இடையே ஏதோ 3 கோடுகள் தெரிகிறதே. இந்த கோட்டிற்கு உள்ளே இருந்து கொடுத்தால் கொடுத்த உங்களுக்கும் புண்ணியமில்லை. அதை வாங்கி புசித்தால் எனக்கும் பசி தீராதம்மா. ஆகையால் கோட்டை தாண்டி வெளியே வாருங்கள் என்று அவன் சாகசமாக சொல்ல, அவனுடைய வார்த்தையிலே வஞ்சகம் கலந்திருப்பது என்னவென்று தெரியாமல் நான் கோட்டை தாண்டி வெளியே வரும் சமயத்திலே சேட்டை செய்யும் ராவணனும் சிறை கொண்டார் சிக்கனும், சேட்டை செய்யும் ராவணனும் சிறை கொண்டார் சிக்கனும், விளையும் அந்த செல்ல என் மேலே வஞ்சகம் கொண்டானே. விளையும் அந்த செல்ல என் மேலே வஞ்சகம் கொண்டானே. வஞ்சகம் கொண்டானே, பாவி வஞ்சனை செய்தானே. வஞ்சகம் கொண்டானே, பாவி வஞ்சனை செய்தானே. காட்டில் மானை கண்டா செய்யால் கண்ணி நான் கேட்டேன். கோட்டை தாண்டி வெளியே வாருங்கள் என்று அவன் சொல்ல, அவன் வார்த்தையை நம்பி நான் கோட்டை தாண்டி வெளியே வரும் சமயத்தில் பன்னக சாலையோடு என்னை தூக்கி வந்தவன் இந்த தென்னிலங்கையிலே அசோகவனத்திலே என்னை சிறை வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை தொந்தரவு செய்கிறானே. என் சுவாமியை மறந்து அவனுடைய ஆசைக்கு இணங்கும்படி எனக்கு அறிவுரை சொல்லுகிறானே. அரக்கிகள் பலரை என் அருகே காவல் வைத்து அவர்கள் எல்லாம் என்னை பயமுறுத்தி பணிய வைக்கிறார்களே, பணிய வைக்க பார்க்கிறார்களே. சுவாமி, நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து தன்னன் தனிமையிலே எப்படியே கண்ணீர் விட்டு கதறுகிறேனே. அசோகவனத்திலே என்னை காப்பாற்ற வரமாட்டீரா சுவாமி, வரமாட்டீரா? அம்மா, தினம் தினம் இப்படி அழுது பொழுது கொண்டே இருக்கிறீர்களே, இதற்கு தீர்வு என்பது கிடையாதா? அது மட்டும் கிடையாது. ஆனா தினமும் உண்ண உணவு கூட இல்லாமல் அப்படியே அழுது கொண்டிருந்தால் நீங்கள் நடப்பது என்ன நினைத்து விடுமா? அது மட்டும் கிடையாது. இப்பொழுது எதற்காக தெரியுமா நான் வந்திருக்கிறேன்? இந்த காய்கனிகளை உண்டு முதலில் உங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ளுங்களம்மா. அம்மா திருசரை, இந்த அசோகவனத்திலே ஒவ்வொரு நாளும் நான் உண்ணாமலும் உறங்காமலும் என் சுவாமியை நினைத்து நான் அழும் காட்சியை பார்த்து என் பசியை தீர்க்க வந்திருக்கிறாயா அம்மா? அம்மா திரு தடையே கேளாய் அழகுரே அம்மா திரு தடையே கேளாய் அழகுரே இலங்கை சும்மா இராமலன் மானை பிடிக்க செய்தேன் அம்மா. தென்னீலங்கை தீதாய் மண்ணோடு எடுத்து வந்தான். என்ன சிறவற்றிருக்காங்க அம்மா? சீதாய் மண்ணோடு எடுத்து வந்தான். சும்மா இராமலன்று சும்மா இராமலன்று ஜோதி மானை பிடிக்க செய்தேன் அம்மா. அம்மா திருக்கரை, அரக்கர்கள் இனத்திலே பிறந்திருந்தாலும் இவ்வளவு அறிவுள்ள பெண்ணாக இருக்கிறாயே. சேற்றிலே முளைத்த செந்தாமரை போன்று நத்தையின் வயிற்றிலே கிடைக்கும் முத்துவை போன்று நல்ல மதிவடைத்த பெண்ணாக இருக்கிறாயே அம்மா. தாய்,
இந்த அசோகவனத்திலே என் சுவாமியை பிரிந்த பிறகும் இந்த உடலிலே உயிர் நிலைத்திருக்கிறது என்றால் இது நாள் வரை இதற்கெல்லாம் ஒரே காரணம் யார் தெரியுமா? யார்? நீ ஒருவள் தானம்மா. அப்படியா? தாயினும் மேலாக என் மீது பரிவு காட்டி பாசத்தை காட்டி அவ்வப்பொழுது ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுகிறாய் அம்மா. இவ்வொரே காரணத்தினால் தான் இந்த உடலிலே இன்னும் உயிர் நிலைத்திருக்கிறது. அம்மா, என் பசியை தீர்க்கும் முயற்சியை கைவிட்டு விட்டு இந்த மாபெரும் இலங்கையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாக தானே இருக்கிறீர்கள். நான் படும் வேதனை உனக்கு தெரியவில்லையா? என் கணவரை பிரிந்து நான் கண்ணீர் விட்டு கதறுவது உன்னுடைய மனதை இலங்கச் செய்யவில்லையா? ஒரு பெண்ணின் மனம் பெண்ணிற்கு தெரியும் என்பார்களே, என்னை விட்டு விடும்படியே நீயாவது சொல்லக்கூடாது அம்மா. அம்மா, என்னுடைய பெரிய தந்தை இடத்தில் எத்தனையோ முறை எடுத்துரைத்து விட்டேன். ஆனால் நான் சொல்லும் பேச்சை அவர் கேட்கவில்லை. அது மட்டும் கிடையாது, இந்த சின்னஞ்சிறியவள் சொல்வது என்னுடைய தந்தைக்கு ஏற்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் தரும் காய்கறிகளை புசித்தாவது பசி ஆறுவீர்கள் என்றுதான் எடுத்து வந்தேன். இல்லை அம்மா, என்ன சொன்னாலும் நான் எதையுமே புசிக்க மாட்டேன் அம்மா, புசிக்க மாட்டேன் அம்மா. அது மட்டும் கிடையாது, நானும் ஒரு கனவு கண்டேன். அம்மா, நீ கனவு கண்டாயா? ஆமாம் அம்மா. கற்புள்ள பெண்களும் கன்னி பெண்களும் கனவு கண்டால் அது உண்மையில் பலிக்கும் என்பார்களே, அப்படியா? நீ என்ன கனவு கண்டாய்? எனக்கு விளக்கமாக எடுத்து சொல். அம்மா, நான் என்ன கனவு கண்டேன் என்று கேட்கிறீர்களா? என்ன கனவு தெரியுமா? என்னுடைய பெரிய தந்தை இருக்கிறாரே, அவரை அழித்து உங்களை ஐயன் சிறை மீட்டிடுவதாக நான் கனவு கண்டேன் அம்மா, கனவு கண்டேன். சீதா, ஏன் ஓடுகிறாய்? எங்கே ஓடுகிறாய்? எதற்காக ஓடுகிறாய்? சீதா, உன் மீது கோபம் கொண்டவன் அல்ல சீதா, கோபம் கொண்டவன் அல்ல. உன் மீது மோகம் கொண்டவன் சீதா, மோகம் கொண்டவன். சீதா, உனக்கு பாதகத்தை செய்ய வந்தவன் அல்ல. உன் மீது பாசம் கொண்டவன் சீதா, பாசம் கொண்டவன். சீதா, உன் மீது வெறுப்பு கொண்டவன் அல்ல. உன் மீது விருப்பம் கொண்டவன் சீதா, விருப்பம் கொண்டவன். எதற்காக இப்படி பயந்து கொண்டிருக்கிறாய்? சீதா, உன்னை பஞ்ச வடிவிலே இருந்து பன்னக சாலையில் இருந்து எப்படி கொண்டு வந்து மாற்றான் மனைவி ஆயிற்று. இவரை தொடக்கூடாது என்பதற்காக பஞ்ச வடிவிலே இருந்து பன்னக சாலையோடு பெயர் தடுத்து புத்தக விமானத்தில் வைத்துக் கொண்டு வந்தேன் சீதா, விமானத்தில் வைத்துக் கொண்டு வந்தேன். ஆமா, அப்படித்தான் கொண்டு வந்தேனே. இதுவரை நான் உனக்கு என்னடி குறை வைத்திருக்கிறேன்? கொண்டு வந்தேன். உனக்காகவே இந்த அசோகவனத்தை அமைத்திருக்கிறேன். எதற்காக இந்த அசோகவனம் என்று பெயர் சூட்டினேன் தெரியுமா? இந்த வனத்திற்கு நான் உன் மீது ஆசை கொண்டேன். ஆசை கொண்ட காரணத்தால் உன் மீது மோகம் கொண்டேன். ஆசை கொண்டேன், நீ சோகத்தில் இருந்தால் ஆசையும் சோகமும் கலந்ததால் அசோகவனம், அசோகவனம் என்று பெயரை சூட்டினேன். அது மட்டுமா, இந்த அசோகவனத்தில் எப்படி அழகு புரிந்திருக்கிறது பார்த்தாயா? உனக்காகவே அமைத்தேன் இந்த அசோகவனம். என்னை பார், என் அழகை பார், நான் அமைத்திருக்கும் இந்த அசோகவனத்தை பார். இந்த அசோகவனத்திலே பாடும் குயில்களை பார், நடமாடும் மயில்களை பார், அதோ துள்ளி ஓடும் மானை பார், இதோ வளைந்து வளைந்து ஓடும் நதியை பார், இந்த நதியில துள்ளி விளையாடும் மீன்களை பார், அந்த மான்களை பார். அது மட்டுமா, இங்க பூத்து குலுங்கும் புது மலர்களை பார், மரம் செடி கொடி காய் கனிகளை பார். இவை அனைத்தும் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பார்த்தாயா? பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்த்தாயா சீதா? அது மட்டுமா, இந்த அசோக வனத்திற்கு யார் யாரெல்லாம் எப்படி அமல் புரிகிறார்கள் தெரியுமா? அந்த அஷ்டதிக்கும் பாலகர் அஷ்டதிக்கிலும் காவல் இருக்கிறார்.
இருக்கிறார்கள். ஏன் காலையில் தோன்றும் கதிரவன் கூட ஒளியை அனலை குறைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, அந்த நிலவு இருக்கிறான சந்திரன், அவன் கூட இங்கு வரும் காதலருக்கு மோகமூட்டும் அளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, சீதா உன்னுடைய அழகை எப்படி யாராலும் சொல்ல முடியாத கொள்ளை அழகு சீதா, கொள்ளை அழகு. அது மட்டும் கிடையாது, சீதா உன்னை கொண்டு வந்தானே, உனக்காகவே அமைத்திருக்கிறேன் இந்த அசோகவனத்தை. சீதா, உன்னுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த 1000 நாளுடைய ஆதிசேரனாலும் முடியாது சீதா. ஆமாம், ஏன் அந்த தேவலோகத்தில் இந்திரன் இருக்கிறானே, அவனுடைய மனைவி சசிதேவி அம்மையார் இந்திராணி, அவள் கூட உன் அழகை கண்டு ஆதங்கப்படுகிறாள் சீதா, ஆதங்கப்படுகிறாள். அது மட்டுமா, அந்த இந்திரன் சபையில நாட்டியம் ஆடுகிறார்களே, அரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோதமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள், நால்வர்கள், அப்சரசுகள், அவர்கள் நடக்கும் போது கூட ஜதி தவறாமல் நடப்பார்களாம். அவர்கள் கூட உன் நடையை கண்டு நாணி போகிறார்கள் சீதா, நாணி போகிறார்கள். அது மட்டுமா, அந்த பரமனுடைய பாகத்தில் இருக்கிறாளே பார்வதி, அவள் கூட உன் பக்கத்தில் வர வெட்கப்படுகிறாள் சீதா, வெட்கப்படுகிறாள். அது மட்டுமா, அந்த பிரம்மதேவனுடைய மனைவி இருக்கிறாளே கலைவாணி, அந்த கலைவாணி கூட உன்னுடைய கனி மொழியை கண்டு கலங்கப்படுகிறாள் சீதா, கலங்கப்படுகிறாள். அது மட்டுமா, அந்த மகாவிஷ்ணுடைய மனைவி இருக்கிறாளே லட்சுமி, அவள் கூட உன்னை கண்டு வெட்கப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். ஏன்? சுருக்கமாக சொல்ல போனால் அந்த லட்சுமியை விட நீ மிச்சமாகவே இருக்கிறாய் சீதா, மிச்சமாகவே இருக்கிறாய் சீதா. முத்து போன்ற பற்கள் என்னை பித்து பிடிக்க வைத்து விட்டது சீதா, பித்து பிடிக்க வைத்து விட்டது சீதா. அது மட்டுமா, எப்பொழுது பார்த்தாலும் ராமன் 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 என்று அந்த ராமனையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய். அந்த ராமனுக்கு தற்போது எனக்கு இருக்கும் நாடு இருக்கிறதா? எனக்கு இருக்கும் நாட்டு மக்கள் இருக்கிறார்களா? எனக்கு இருக்கும் சிம்மாசனம் அவனுக்குண்டோ? எனக்கு இருக்கும் செங்கோல் அவனுக்குண்டோ? கட்டிய மனைவியை காக்க வக்கில்லாம காரகத்திலே சடைமுடி அணிந்து கொண்டு திருந்திருக்கும் அவன் வரும் மடையன், அவனை போய் எப்பொழுது பார்த்தாலும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என்னை பார், என் அழகை பார். அதை விட்டு விட்டு எப்பொழுது பார்த்தால் ராமா 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 என்று அந்த ராமனையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய். எந்த விதத்தில் என்னை விட அவன் பெருமையில், வீரத்தில், விவேகத்தில், ஆற்றலில், அறிவில் சிறந்தவன். என்னை விட வீரத்திலே சிறந்தவனா, அல்லது விவேகத்திலே சிறந்தவனா, அல்லது பலத்திலே சிறந்தவனா, அல்லது உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சிறந்தவனா? அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சீதா. ஆம் சீதா, ஏன் எதற்காக இப்படி காலத்தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய் சீதா? அருகாமையில் வந்து கட்டி அணைத்து ஆசையோடு ஒரு முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும் சீதா? இந்த அசோகவனத்துக்கு உன்னை கொண்டு வந்து 9 மாத காலமாகிறது. நான் நினைத்திருந்தால் எப்பொழுதோ கட்டி அனைத்தினுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டிருப்பேன். எதற்காக தொடவில்லை தெரியுமா? மாற்றான் மனைவி ஆயிற்று. இவளுடைய சம்மதம் இல்லாமல் இவளை தொடக்கூடாது என்பதற்காக தொடாமல் இருக்கிறேன் சீதா, தொடாமல் இருக்கிறேன் சீதா. அது மட்டும் கிடையாது, தானா கனியாத கனியை தடி கொண்டு அடிக்க கூடாது என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறேன் சீதா. தடி கொண்டு அடிக்க கூடாது என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறேன். நான் நினைத்திருந்தால் உன்னை எப்பொழுதும் கட்டி அழைத்திருப்பேன், பூர்த்தி செய்து கொண்டிருப்பேன் சீதா. உன்னை பார்க்கும்போது வண்டுமை தனைய கூந்தல், மதன பண்டாரவள்ளி, கெண்டையோட ஒத்த கண்ணால், கிளிமொழி வாயின் ஊரல், கற்கண்டோ சக்கரையோ
கனியோடு கலந்த பாகோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அளிக்க முடிய வதனத்தில் கண்ணே காலதாமதம் செய்யாதே மனம் என்ன கல்லோ கரையாதோ என்னளவு இரும்போ உருகாதோ கொஞ்சமும் எத்தனை வார்த்தைகள் எடுத்துரைத்து கல்லோ போல நிற்கிறாடி வாடி ராவணா, ஏன் இப்படி தர்மத்திற்கு தகாத வார்த்தைகளை பேசி தனக்குத்தானே அழிந்து போகிறார்? இந்த மாபெரும் இலங்கை சாம்ராஜ்யத்தில் உனக்கு நல்லதை உபதேசிக்க சாதுக்கள் யாரும் இல்லையா? அப்படி இருந்தும் அவருடைய வார்த்தையெல்லாம் நீ கேட்பதில்லையா? நான் மாற்றானுடைய மனைவி என்று தெரிந்திருந்தும் என் மீது மோகம் கொண்டு
என்னை பர்ணகசாலையோடு எடுத்து வந்து இந்த அசோகவனத்தை சிறை வைத்து ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்கிறாயே உன் ஆசைக்கிணங்க என் சுவாமியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரிந்திருந்தால் இக்காரியத்தை நீ செய்திருப்பாயா ராவணா? ஜனகனிடவில் தனை ஒழித்த எங்கள் சுவாமிக்கு நீ ஒரு திரும்புமாவா? கணமுடனே கோதண்டம் என்று வல்ல காகுத்த கருத்துடைக்கு மூடாமுடனே நிறைவு தருமாறி வரத்தை போது நிற்காதே வீணாக நீச்சா போடா ராவணா, இந்நேரம் என்னை ஒரு பெண் என்றும் பார்க்காமல் உன் வீரத்தையும் தீரத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் பெருமையும் எனக்கு விளக்கமாக எடுத்து சொன்னாயே. உன் செல்வ செழிப்பும் உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் என் சுவாமிக்கு முன்னால் நீ எனக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? துரும்புக்கு சமமானவனே துஷ்டராவணானி போடா போடா டேய் போடா துரும்புக்கு சமமானவனே துஷ்டராவணானி போடா போடா இரும்பு எறும்பு அரிக்குமோடா இரும்பு எறும்பு அரிக்குமோடா இதனை நீண்டும் துரும்புக்கு சமமானவனே துஷ்டராவணானி போடா தாயுனக்கு நானே மூடா தீயுரை சொன்னா கெரியாத தாயுனக்கு நானே மூடா தீயுரை சொன்னா கெரியாத பேயே விடம் விட்டு போடா பேயே விடம் விட்டு போட பிணத்துவாய் குருக்கரியானோ குருவுக்கு சமமானவனே துஷ்டராவணானி போடா ராவணா, உன் முகத்தை நேருக்கு நேராக நின்று பார்த்து பேசுவதற்கும் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆகையால் இதோ என் பக்கத்தில் இருக்கும் இந்த தர்பை புல்லை கிள்ளி இந்த புல்லாக உன்னை நினைத்து இந்த புல்லே ராவணனை கருதி உனக்கு சில நீதி நெறிகள் எடுத்துச் சொல்லுகிறேன். இதை கேட்டாவது தெரிந்து என் சுவாமியை பற்றி ஒவ்வொரு நாளும் இழிவாகவே பேசுகிறாய். காட்டிலே வந்து மனைவியை தொலைத்துவிட்டு கண்ணீர் விட்டு கண்டபடி அங்கு அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் வீரமற்றவன், விவேகமற்றவன், மனைவியை காக்க வழியில்லாமல் கண்ணீர் விட்டு கதறுகிறான் என்று நீ கண்டபடி பேசினாயே என் சுவாமியை. என் சுவாமியை வீரத்தையும் ஒவ்வொரு நாளும் இழிவாக பேசினாயே. அவர் கரத்தில் இருக்கும் அம்பானது இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த ஆழி சூழ்ந்த உலகத்தையும் ஒரு க்ஷணத்தில் அழிக்க வல்லமை பெற்றது. அப்படி இருக்கே உன்னால் நான் கவர்ந்து வரப்பட்டு இந்த அசோகவனத்திலே நான் சிறை வைக்கப்பட்டிருப்பது இதுவரை என் சுவாமிக்கு தெரிந்திருக்காது. ஒருவேளை தெரிந்திருந்தால் நீ என்றோ மண்ணோடு மண்ணாக மறைந்திருப்பாயடா மடையனே. வேண்டாம் ராவணா, நீ யார்? எப்படிப்பட்டவன்? தாய்க்கு தலைமகன், தமிழுக்கு முதல் மகன், சங்கராபரணம் என்ற ராகத்தை பாடி அந்த சங்கரனை நேரில் கண்டு ஈஸ்வரனுக்கு நிகராக பிரத்தீஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட நீயா இப்படிப்பட்ட இழிவான காரியத்தை செய்வது? ராவணன் ஒரு பெண்ணை தொட்டான், அதனால் அவன் கெட்டுவிட்டான் என்று உனக்கு பின்னால் வரும் உன் சந்ததிக்கு நீ இழுக்கை தேடிவிடாதே ராவணா. உன் ஆசையை தீர்த்து வைக்க இந்த மாபெரும் இலங்கையில் எத்தனையோ பெண்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீ இன்பமாக இருக்க கூடாதா? அது ஏன் உன் மனைவியான மண்டோதரிடத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடாதா? அதை விட்டு விட்டு விருப்பமில்லாத பெண்ணிடத்தில் இப்படி வேண்டுமென்றே பிடிவாதம் செய்கிறாயே.
எவன் ஒருவன் தன் மனைவியிடத்திலே மகிழ்ச்சி காணாமல் இந்திரிய வசத்திற்கு வசப்பட்டு மற்ற பெண்களிடத்தில் திரும்பி அவர்களிடத்தில் இன்பத்தை சுகித்து அவர்களிடத்தில் இன்பம் காண்கிறானோ அவர்களுக்கெல்லாம் அச்சமயத்தில் அது இன்பமாக தோன்றினாலும் அதனால் அவன் அழிவதோடு அவன் குலமும் அழிந்து பாவம் என்று சொல்லப்படுகிற நரக குழியில் தள்ளப்படுகிறான் என்பதை நீ உணராதவனா? பெண்ணான நான் உனக்கு அறிவுரை சொல்ல தகுமா? 4 வேதங்களை சிக்கர பயின்றாயே, அதிலிருந்து நீ தெரிந்து கொண்டது இதுதானா? இல்லை இவ்வளவுதானா? ஏன் ராவணா, எதற்காக இப்படிப்பட்ட அடாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? என் சுவாமியை பார்த்து ஒவ்வொரு நாளும் இழிவாக பேசுகிறாயே ராவணா. மதம் கொண்டைய யானையும் அற்ப ஜந்துவான முயலும் சமர்களத்திலே யுத்தம் செய்தால் வெற்றி யாருக்கு நிச்சயம்? என் சுவாமியோ மதம் கொண்ட யானை, நீயோ அற்ப ஜந்துவான முயலுக்கு சமமானவன். அப்படி இருக்க அவர் பெருமை தெரியாமல் நீ வீணாக பேசிக் கொண்டிருக்கிறாயே. கீர்த்தினிக்கே பார்த்திருப்பாய் காத்தினிக்கே அர்ஜுனனை. கீர்த்தினிக்கே பார்த்திருப்பாய் காத்தினிக்கே அர்ஜுனனை. குற்றவனை கொன்றவனை வென்றவன் நாச்சுரன்றோ. குற்றவனை கொன்றவனை வென்றவன் நாச்சுரன்றோ. கீர்த்தினிக்க மாற்றியிருப்பாய் காத்தி விஜயஜுனனை. ராவண துரும்பே, என் கணவரை பார்த்து வீரமற்றவன் வீரமற்றவன் என்று இழிவாக பேசினாயே. அவர் வீரத்திற்கு ஒரே ஒரு சான்று தருகிறேன், கேட்டுக்கொள். ரேணுகாம்பாளின் கணவர் யார்? ஜமதக்கினி முனிவர். அந்த ஜமதக்கினி முனிவரை கொன்றவன் கார்த்திவரி அர்ஜுனன். கார்த்திவரி அர்ஜுனன் ஜமதக்கினி முனிவரை கொன்றதும் அவர் அருகிலே இருந்த அவர் மனைவியான ரேணுகாம்பாள், பதியே என்னை விட்டு போய்விட்டிரா, சுவாமியே என்னை விட்டு போய்விட்டிரா என்று தன் மார்பிலே 7 முறை அடித்துக் கொண்டு அழுதாள். தாயழும் சப்தத்தை கேட்டுவிட்டு ஓடி வந்தான் அருமை மகன் பரசுராமன். அம்மா, என் தந்தையானவர் தரையிலே பிணமாக சாய்ந்திருக்கிறார். தாயான நீங்கள் இங்கே கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறீர்களே, இங்கு நடந்தது என்னவென்று கேட்டான். மகனே பரசுராமா, நான் எதை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? சூரியகுல பரம்பரையில் தோன்றிய கார்த்திவரி அர்ஜுனன் என்பவன் உன் தந்தையை கொன்று விட்டானப்பா. என் மஞ்சளையும் மாங்கல்யத்தையும் அடித்து விட்டானப்பா என்று மனம் கதறினாள் ரேணுகாம்பாள். அம்மா, சூரியகுல பரம்பரையில் தோன்றிய கார்த்திவரி அர்ஜுனனா என் தந்தையை கொன்றவன்? இனி நீ அழாதே. எப்பொழுதே என் கரத்தில் கங்கணம் கட்டுகிறேன். நீ எப்படி கணவரை இழந்த சோகத்தினால் தன் மார்பிலே 7 முறை அடித்துக் கொண்டு அழுதாயோ, 21 தலைமுறை சூரியகுலவரும் வம்சத்தை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தான், சபதம் எடுத்தார். சபதம் எடுத்தவன் சும்மா இருந்தானா? அலைந்தான் திரிந்தான். சூரியகுல பரம்பரைகள் 20 தலைமுறைகளை அழித்து விட்டான். 21வது தலைமுறைக்காக என் மாமனாரை சந்தித்தான். தாய் தைரதா, சூரியகுல வம்சம் 20 தலைமுறைகளை அழித்தேன். உன்னோடு 21வது தலைமுறையை அழிக்கப் போகிறேன். என் தாய்க்கு செய்த சத்தியத்தையும் சபதத்தையும் நிலைநாட்டப் போகிறேன். நில்லடா சமருக்கு என்று கர்ஜித்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என் சுவாமி அருகிலே இருந்தாரே, அவர் சும்மா இருப்பாரா? தாய் பரசுராமா, என் தந்தையை நீ கொல்வதற்காக வந்திருக்கிறாயா? என் தந்தையை நீ கொல்லுவது உண்மை என்றால் முதலிலே என்னோடு சமர் செய்து என்னை வென்றுவிட்டு பிறகு என் தந்தையை கொல்லடா என்று பரசுராமனோடு என் சுவாமி சமருக்கு துணிந்து நின்றார். என் சுவாமியிடத்திலே பரசுராமன் சமரிலே தோல்வியுற்று வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு காற்றுக்கு தவம் செய்ய சென்றான் பரசுராமன். உன் 10 தலைகளையும் 20 கரங்களையும் ஒரே கரத்தால் அடக்கினானே கார்த்திவரி அர்ஜுனன் என்பவன். அந்த கார்த்திவரி அர்ஜுனனை கொன்றவன் பரசுராமன். அப்படிப்பட்ட பரசுராமனே என் சுவாமியின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் என்றால் நீ எம்மாத்திரமடா மடையனே, இனியாவது திருந்திவிடு, என்னை மறந்துவிடு. அதெல்லாம் அன்று நடந்து முடிந்த கதை. இப்பொழுது பாருங்கள் என்னுடைய சித்து விளையாட்டு என்னவென்று. வரண்டி வர. ரகுநாயகா, நான் என்ன செய்வேன்? இன்று தனித்து வந்து என்னிடத்தில் தகாத வார்த்தைகளை பேசுகிறானே.
என்னை காப்பாற்றும் எண்ணம் இன்னும் தங்களுக்கு வரவில்லையா? பாவி, நான் என்ன அப்படி தவறு செய்தேன்? என்னை காப்பாற்ற வரமாட்டீரா சுவாமி? சுவாமி, இறைவா, வந்து விட்டீரா? அரக்கனை அழித்து இந்த ஜானகியை சிறை மீட்க வந்து விட்டீரா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள். அடே ராவணா, அடே நன்றி கெட்டவனே, அடே நாடாடியே, அடே கொடியவனே, அடே கோட்டவனே, என் மீது கொண்ட ஆசையால் என் சுவாமி போன்றே உருமாறி வந்திருக்கிறாயா ஊதாரியே? எத்தனை முறை துலக்கினாலும் பித்தளை நாற்றம் போகாது என்பார்கள். அது உனக்கு தானடா பொருத்தமாக இருக்கிறது. படுபாவி, என் மீது கொண்ட ஆசையால் என் சுவாமி போன்றே உருமாறி வந்திருக்கிறாயே. என் சுவாமியின் பாதம் எப்படிப்பட்டது? செந்தாமரை மலருக்கு ஒப்பானது. அதில் ரோமங்கள் காணப்படாது. நீ அரக்கன் என்பது உன்னுடைய இடதுகால் பெரு விரலில் இருக்கும் ரோமமே காட்டிவிட்டதே. உருவத்தை மாற்ற தெரிந்த ராவணா, ரோமத்தை மாற்ற மறந்து விட்டாயடா மடையனே. நீ எத்தனை முறை எத்தனை வடி வெடித்து வந்தாலும் நீ யார் என்பதை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். என்னை விட்டு போய்விடு, போய்விடு. நிலத்தின் வேதாந்தத்தில் ராமன் ராமன் என்றே பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த ராமன் என்னை விட அழகில் சிறந்தவனா அல்லது அறிவில் உயர்ந்தவனா? உன்னை சிறையெடுத்து வந்து 9 மாத காலம் ஆகிறது என்றோ உன்னுடன் சேர்ந்து என்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்திருப்பேன். ஆனால் கனியாத கனியை தடி கொண்டு அடிக்க நினைக்கிறடி. வா, என் ஆசை கிடங்கி ஜானகி, என் ஆசை பூர்த்தி ஜானகி. என்